ஒரு போலியான பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பதிவுத்துறை அலுவலகத்துக்கு வந்து இந்த பத்திரமானது வந்து போலியான பத்திரங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதன் அடிப்படையில் வந்து யாரெல்லாம் அந்த சொத்து சம்மந்தமான நபர்கள் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சம்மன்ஸ் வந்து அனுப்பி அவங்கள வந்து விசாரணை வந்து செஞ்சு விசாரணை அடிப்படையில் எல்லாருக்குமே வந்து என்ன கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். அவங்க கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வந்து கேட்கணும். கேட்ட பிறகு வந்து அதில் டைரக்ஷன் வந்து அவங்க கொடுக்கலாம். அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம், இதை ரத்தும் வந்து செய்யலாம், இல்லை வந்து அதை வந்து அக்ரிவும் பண்ணலாம். இப்போ ரத்து பண்ணுறாங்களா இருந்தாலுமே, இல்லை அவங்க அக்ரி பண்ணுறாங்க இது வந்து உண்மைதான் சரிவோ அப்படின்னு ஒத்துக்கிட்டாலுமே அதை அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க, எந்த சொத்து சம்மந்தமாக சர்வே நம்பர் இது எல்லாமே வந்து போட்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா பதிவுத்துறை அலுவலரால் வந்து இந்த பத்திரம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம செயலாளர்கிட்ட தான் போவோம். அந்த செயலாளர்கிட்ட வந்து மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னா அது 30 டேஸ்க்குள்ளே வந்து போயிருக்கணும். அப்போ 30 நாளுக்குள்ளே வந்து போயிருக்கணும். அதுக்கு மேலே போனால் அது வந்து செல்லுபடி வந்து ஆகாது அப்படின்னு. இது ஒன்லி வந்து போலி பத்திரம் வந்து தயாரிக்கிறாங்க, அதாவது வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பொருந்துமே தவிர டைட்டில் ஆஃப் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இது பொருந்துமா. இப்போ வந்து டைட்டிலோடு வந்து ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு இந்த ரத்த ஆவணம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போட முடியுமா அப்படின்னா அவங்களால வந்து அதிலலாம் போட முடியாது. எதில் மட்டும் போடலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சேல் டீடில் இல்லை மோசடியாக வந்து பத்திரங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கிரயம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண முடியுமே தவிர டைட்டில் ஆஃப் ஓனர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண முடியாது.